எப்படி அமைதியாகிட்டீங்க பாருங்க. உடனே போகிறதுக்கு முன்னாடி திரும்ப கூப்பிட்டாரு. எதனால் நீ லேட்டாக வந்த ட்ரெயினுக்குன்னு கேட்டார். எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு கொடையை வச்சுட்டு வர்ற தமிழாசிரியரும், ஒரு ஓட்ட சைக்கிளில் வர்ற கணக்குவாதியாரும், மிகச்சாதாரணமாக இருந்த ஆசிரியர்களை நாம் 50 ஆண்டுகளுக்கு பின்னும் இன்னும் நினைவு கூர்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏண்டா நீ லேட்டாக வந்த ட்ரெயினுக்குன்னு கேட்டார். எங்கள் அம்மா பால் கறந்து கொடுப்பாங்க சார். 1 லிட்டர் பாலோட விலை பூதலூருங்கிற கிராமத்தில் 1 ரூபா. தஞ்சாவூரில் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கொடுத்தா அது 2 ரூபா. அந்த மீதி இருக்கிற ஒவ்வொரு ரூபாயை சேர்த்து சீசன் டிக்கெட் வாங்கினா தான் 1 மாதத்துக்கு சீசன் டிக்கெட் வாங்கிட்டு நான் படிக்க முடியும் சார். பால் கறந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு சார், அதனால லேட்டாக வந்தானே. ஒரு மாதிரி ஆகிட்டார். சரி, சாயந்தரம் 2 பேரும் வாண்டு போயிட்டார். 2 பேரும் போனோம். இவன் கேட்டான், இவர் வேறு திரும்ப அடிப்பாரடா ஈவினிங், சோமசுந்தரம்னு பேர். அதெல்லாம் நல்ல மனுஷனாக இருக்காரா, போகலான்னு போனால் 2 பேருக்கு 2 புது செருப்பு வாங்கி வச்சுருந்தார். இதை போட்டுக்கன்னார். நான் சொன்னேன், எங்கள் அம்மா அடிப்பாங்க சார். வேண்டாம் சார் அப்படின்னா. இல்லை, பள்ளிக்கூடத்தில் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுனார். போட்டேன். அவர் எந்திரிச்சு நின்னார். கோட் சூட்லாம் போட்டுட்டு தான் இருப்பார் எப்பொழுதும். அவர் காலை பார்த்தேன், பழன்னு ஒரு ஷூ போட்டிருந்தார். இது மாதிரி ஷூ நீனும் போடணுமான்னு கேட்டார். நான் ஒன்றும் சொல்ல, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நாளைக்கே போய் என்சிசியில் சேர்றேன்னார். உங்களுக்கு ஷூ தருவாண்டா, நீ பாலிஷ் போட்டுக்கலாம், படித்தேன்னா பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னாரு. நம்ம கூட ஷூ போடலாமா, செருப்பே இல்லாதவனுக்கு ஷூ கிடச்சா எப்படி இருக்கும். அடுத்த நாளே போய் என்சிசியில் சேர்ந்துட்டேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு வந்தால் தான் என்சிசி பரேட் அட்டன் பண்ண முடியும். சேர்ந்துட்டேன். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? 20 ஆண்டுகள் கழித்து காவல்துறை உயரதிகாரியாக மாறி செருப்பே போடாமல் இருக்கிற நீனு ஒழுங்காக படித்தேன்னாக்க நீ மிகப்பெரிய அதிகாரியாக ஆகலாம், என்ன மாதிரி ஷூ போடலாண்டான்னு சொன்னதை நம்பி படித்து என்சிசியில் சேர்ந்து அந்த மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறின பிறகு அதே தஞ்சாவூரில் அந்த வாத்தியாரை பார்க்கறதுக்கு சிவப்பு விளக்கு சுழல ஒரு ஜீப்பில் நான் போகிறேன் அவரை பார்க்க. ஈஸ்ட் சேப்பில் உட்காந்துருக்காரு, ரிட்டையர்ட் ஆகி இங்கிலீஷ் பேப்பர், ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்படி பேப்பரை இறக்கி அப்படி பார்த்தாரு. யாரா போலீஸ்காரன் வர்றானே, என் கூட வந்த கமாண்டோ பேசி ஓடி போய், சார் எஸ்பி வர்றாரு சார். எஸ்பியா, ஏன் இங்கே வர்றாரு அப்படின்ட்டு எழுந்தார். நான் போனோன்னே கேப்பை கழட்டி, ஃபுல் யூனிஃபார்மில் இருக்கேன், கேப்பை கழட்டிட்டு அவருக்கு ஒரு சல்யூட் அடித்தேன். யார் எஸ்பி நீங்கள், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாரு. சார் என்ன தெரியுதா சார், என் பேர் கலிமூர்த்தி அப்படின்னா. கொஞ்ச நேரம் யோசித்தார். எந்த ஊர் அப்படின்னாரு. போதலூர் சார்னு. ஓ, இந்த ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டு, இந்த செருப்பு அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. அப்படி குமிஞ்சு என் காலை பார்த்தார். பளபளன்னு காலில் ஷூ. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் உங்களை பார்க்குறதுக்கு முன்னால் எனக்கு காலுக்கு போடுறதுக்கு செருப்பு இல்லை, உங்களை பார்த்த பிறகு நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகி காலில் போட்ட ஷூவை கலட்டுறதுக்கு நேரமே இல்லை சார், அப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு விட்டீர்கள். நூறு ஆண்டுகள் முடிவு செய்து தஞ்சாவூரில் சர்ச்சில் ஒரு பெரிய மீட்டிங் வச்சுருந்தார். 3 பேரை பேசுகிறதுக்கு அழைச்சார். ஒன்று நான், இன்னொன்று சேகர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இன்னொன்று பழனிமாணிக்கம்னு சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார், ஃபைனான்ஸில் துணை மினிஸ்டராக இருந்தார், தஞ்சாவூர் எம்பி பழனிமாணிக்கம்னு. இந்த 3 பேர் மட்டும்தான் பேசணுன்ட்டார். இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா? ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனை, காலில் செருப்பே இல்லாமல் இருந்த மாணவனை காவல்துறை அதிகாரியினுடைய உயர்ந்த இடத்திற்கு உயர்த்த முடிகிறது என்பது அவருடைய இரக்கமான குணம். அறிவை விட இதயத்தை தொடுகின்ற ஆசிரியர்கள் வாழ்க்கையிலே புத்தக சுமையோடு சேர்த்து மனச்சுமையையும் சேர்த்து சுமந்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற மாணவர்களினுடைய முகத்தை வாசிக்க தெரிந்த ஆசிரியர்களால் தான் வழித்துணையாக இருந்து வழிகாட்ட முடிகிறது. 1954ஆம் வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஒரு ஆசிரியருக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அழைப்பு வருகிறது. பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், வந்து வாங்கி கொண்டு செல்லுங்கள். அந்த ஆசிரியர் அதை பார்த்துவிட்டு பதில் எழுதுகிறார் ஜனாதிபதிக்கு, என்னை பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி, ஆனால் என்னால் அதை வாங்க அந்த 30ஆம் தேதி வர இயலாது. ஏன் தெரியுமா? என்னுடைய மாணவர்களுக்கு பரீட்சை நடக்கின்ற தேதி அது. அதனால்
இந்த பரீட்சை நடக்கின்ற தேதியிலே மாணவர்களுடைய பரீட்சை தான் எனக்கு பாரத ரத்னா விருதை விட மிகப்பெரியது, தயவு செய்து அதை வாங்க என்னால் வர இயலாது, பொறுத்து கொள்ளுங்கள் என்று எழுதியவர் பிற்காலத்திலே நோபல் பரிசு பெற்ற சர் சி.வி. ராமன் என்ற முன்னாள் ஆசிரியர். ஒரு ஆசிரியருடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பாருங்கள். இது உளவியல் கருத்து. தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்து விட்டேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பிள்ளைகள் மதிப்பெண்கள் குறைத்து வாங்கினால் உடனே வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்காதீர்கள். நன்றாக படிக்கின்ற பிள்ளையை விட நன்றாக படிக்காத பிள்ளையிடத்திலே குறைந்த மதிப்பெண்கள் பிள்ளை வாங்கும்போது தான் பெற்றோர் ஆசிரியர்களுடைய அரவணைப்பும் அறிவுரையும் அதிகமாக தேவைப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். யார் மோசமாக இருக்கானோ அந்த நோயாளிக்கு தானே முதல்ல சிகிச்சை வேணும். 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய், நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலாம். அப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய ஆறுதல். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு முன்னால் கோபப்படாதீர்கள். கோபம் என்பது உளவியல் ரீதியாக இயலாமையினுடைய வெளிப்பாடு. பிள்ளைகளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள். பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். உங்களிடம் கேட்ட வார்த்தைகளை. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ இயலாது என்று வேதம், பைபிள் சொல்லுகிறது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. பெற்றோர்கள் பிள்ளைகளை இப்படி வளர்த்தெடுத்து பாருங்கள். எந்த பிள்ளையும் சோடை போகாது. ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இந்த அம்மா அப்பாட்ட நம்ம இதெல்லாம் சொல்லணும்னு எவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தோம். அவங்களும் கேட்கறதுக்கு தயாரில்லை, நம்மளும் சொல்ல முடியல. இன்றைக்கு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரேன்னு. ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. பாருங்களேன், ஒரு அற்புதமான கூட்டம். ஒரு அறிவார்ந்த சபையிலே நான் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது நேரத்தில் நான் இதை பேசியவுடன் முடித்து விடுவேன். பசித்தவனுடைய காதுகளில் பக்தியும் புகாது, பகுத்தறிவும் புகாது என்பதை நான் அறிந்தவன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட 1 நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த ஆசிரியர்களுடைய அருமை பெருமைகளை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 10 பேரிடம் ஒரு பேட்டி கண்டார்கள். உலகத்திலே பெரிய ஆளாயிட்டியே, உனக்கு யார் ரோல் மாடல், உனக்கு யார் முன்னுதாரணம்? மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, 10 பேரில் 8 பேர் தன் பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களையே ரோல் மாடலாக சொல்லியிருக்கின்றார். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் போய் கேட்குறான், ஏண்டா உலகத்தை ஜெயிச்சிட்டே எப்பட்றா? அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து கூறுவேன் என்று சொன்னான். தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானாம். ஆண் குழந்தை ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல, விசுவாமித்திரன் என்ற மாபெரும் ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தானாம். மன்னன் பிலிப், 2ஆம் பிலிப், அலெக்சாண்டரினுடைய தந்தை. அலெக்சாண்டர் பிறந்த தினத்தன்று தங்க காசுகளை வாரி வாரி இறைக்கின்றான். கடைசி மனிதனுடைய கையிலே காசு கிடைக்கும் வரை
மன்னனுக்கு என்ன இவ்வளவு மகிழ்ச்சி? மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். பக்கத்தில் இருந்த மந்திரி சொல்லுகிறார், மன்னனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான், அவனுக்கு அரிஸ்டாட்டில் என்று பெயர் வைத்திருக்கிறான், அதனால் மன்னன் மகிழ்ச்சியிலே தங்க காசுகளை வாரி இறைக்கிறான். இதை கேட்டவுடன் பிலிப், முட்டாள் மந்திரியே, நான் அதற்காக தங்க காசுகளை வாரி இறைக்கவில்லையடா, அரிஸ்டாட்டில் என்ற மாபெரும் ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு அலெக்சாண்டர் என்ற ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று தங்க காசுகளை வாரி இறைக்கிறேன் நான். அப்போ பாருங்க, ஒரு ஆசிரியர் நினைத்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும் மாணவர்களையும் மாணவிகளையும் உருவாக்க முடிகிறது, முடிந்தது. அதனால்தான் அவர்கள் அப்படி உருவானார்கள். அது அவர்களே சொன்ன பதிலிலிருந்தே தெரிகிறதே. இந்த இடத்துல ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். நான் ஏதோ உங்கள்கிட்ட இப்போ வந்து கோட்டுக்கிட்டலாம் போட்டுட்டு பேசுகிறதுனால முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி, பெரிய நாடறிந்த பேச்சாளர் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை விட மோசமான ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறேன். ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட முடியும் என்று. 9th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறேன். உங்களை மாதிரி 9ஆம் வகுப்பு படிக்கும்போது யாரெல்லாம் கணக்கில் குறைச்ச மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி நான் படிக்கும்போது, நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிற இடம் நம்ம இருக்கிற அந்த 9ஆம் வகுப்பு நடக்கிற இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கும். அந்த இடத்துல ப்ராக்டிக்கலுக்கு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அவங்க போயிடுவாங்க. அந்த கிளாஸ் வேக்கண்டாக இருக்கும். அதனால் எங்களை கூப்பிட்டு வச்சு அங்கே தான் கணக்கிலெல்லாம் யார் ஃபெயில் மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் தவறாமல் அதில் நான் இடம் பிடித்து விடுவேன். கல்லையும் மண்ணையும் கூட, கல்லுக்கும் மண்ணுக்கும் கூட கணக்கை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். ஏஎஸ் ஜார்ஜ்னு பேர். 6 அடி உயரத்தில் இருப்பார். கிறிஸ்டியன். அற்புதமான ஆசிரியர், மனிதநேயமுள்ள ஆசிரியர். அவ்வளோ பெரிய ஆசிரியர் கணக்கு பாடம் கற்பிப்பதில் என்னிடம் தோற்று போய்விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு கல்லுக்கும் மண்ணுக்கும் கணக்கை கற்றுக் கொடுக்குறவருக்கு எனக்கு கணக்கை கற்றுக் கொடுக்க முடியலன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு பாருங்கள். யாருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குதோ எல்லாரும் நடந்து போகிறோம். 27 பேர். 2 பேர் மட்டும் அந்த லைன்லேருந்து விலகி அந்த கிளாஸுக்கு வேகமாக முன்னாடி ஓடுறோம். உங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர் இருக்கார் இல்லையா, நேற்று கூட என்ன அழைக்க வந்தார். அது மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் எப்போ பார்த்தாலும் வாயில் விசில் வச்சுட்டே கயிறில் வச்சுட்டு இருப்பாங்கல்ல. 2 பேர் லைனை விட்டு ஓடணுன்னு, டே ஏன்டா லைனை விட்டு ஓடுற, நின்றுனாரு. நாங்கள் ஓடி போய் அங்கே சேர்ந்துட்டோம் கிளாஸுக்கு. வந்தோடனே அந்த கயிற்று அப்படி சுற்றினார். அந்த மெட்டலில் இருந்த அந்த விசில் என் தலையில் அடிச்சிருச்சு. இதை வைஸ் பிரின்சிபல், அவர் தான் கணக்கு டீச்சர், ஏஎஸ் ஜார்ஜ், அங்கேருந்து பார்த்துட்டார். காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். அடிக்காதன்ட்டு வந்தார். இல்லை சார், லைனை விட்டு 2 பேர் ஓடுறான் சார். ஐயோ ஏன் அடிக்கிறான், அவன் 2 பேர் காலை பார்த்தியான்னார். அந்த 27 பேரில் 25 பேர் செருப்பு போட்டிருக்கான். நானும் இன்னொரு பையனும் செருப்பு இல்லை. மத்தியானம் 12லேருந்து 1 மணி வெயிலில் அந்த மணல் தர சுட்டது கொதிச்சது தாங்காமல் ஓடணும். இது அவர் கண்டுபிடிச்சிட்டார். செருப்பு எங்கடான்னு கேட்டார். நான் சொன்னேன், செருப்பு ட்ரெயினில் ஏறும்போது நான் 18 கிலோமீட்டர் தினம் வந்து ட்ரெயினில் வந்து படிக்கணும். போதலூருங்கிற ஊர்லேருந்து தஞ்சாவூரில் வந்து பிளேக் உயர்நிலைப் பள்ளியில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவன் நான். ஃபுட்பாலில் ஏறும்போது ட்ரெயின் புறப்படுற மாதிரி ஆகிடுச்சு சார். வேகமாக வந்து ஏறினேன். பின்னால் வந்தவன் காலை வச்சு மிதித்தான். செருப்பு சப்பல், பாத்ரூம் சப்பல், அதை எடுத்துக்கிட்டு வந்து அருந்து போச்சு சார். ஊக்கு போட்டு குத்திருந்தேன். அது உள்ளே விழுந்துருச்சு பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இடையில். அதனால் எடுக்க முடியல. இன்னொரு செருப்பையும் போட்டு வந்துட்டேன் சார். அதனால் செருப்பு இல்லைன்னு. இன்னொரு பையனை கேட்டார். செருப்பே இல்லை சார். சாயந்தரம் 5 மணிக்கு என்னை வந்து பாரு அப்படின்னு ஆஃபீஸ் ரூமில். எப்படி அமைதியாகிட்டீங்க பாருங்க. உடனே போகிறதுக்கு முன்னாடி திரும்ப கூப்பிட்டாரு. எதனால் நீ லேட்டாக வந்த ட்ரெயினுக்குன்னு கேட்டார். எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு கொடையை வச்சுட்டு வர்ற தமிழாசிரியரும், ஒரு ஓட்ட சைக்கிளில் வர்ற கணக்குவாதியாரும், மிகச்சாதாரணமாக இருந்த ஆசிரியர்களை நாம் 50 ஆண்டுகளுக்கு பின்னும் இன்னும் நினைவு கூர்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏண்டா நீ லேட்டாக வந்த ட்ரெயினுக்குன்னு கேட்டார். எங்கள் அம்மா பால் கறந்து கொடுப்பாங்க சார். 1 லிட்டர் பாலோட விலை வந்து பூதலூருங்கிற கிராமத்தில் 1 ரூபா. தஞ்சாவூரில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கொடுத்தா அது 2 ரூபா. அந்த மீதி இருக்கிற ஒவ்வொரு ரூபாயை சேர்த்து சீசன் டிக்கெட் வாங்கினா தான் 1 மாதத்துக்கு சீசன் டிக்கெட் வாங்கிட்டு நான் படிக்க முடியும் சார். பால் கறந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு சார், அதனால லேட்டாக வந்தானே. ஒரு மாதிரி ஆகிட்டார். சரி, சாயந்தரம் 2 பேர் வாண்டு போயிட்டார். 2 பேரும் போனோம். இவன் கேட்டான், இவர் வேறு திரும்ப அடிப்பாரடா ஈவினிங், சோமசுந்தரம்னு பேர். அதெல்லாம் நல்ல மனுஷனாக இருக்காரா, போகலான்னு போனால்
2 பேருக்கு 2 புது செருப்பு வாங்கி வச்சுருந்தார். இதை போட்டுக்கன்னார். நான் சொன்னேன், எங்கள் அம்மா அடிப்பாங்க சார். வேண்டாம் சார் அப்படின்னா. இல்லை, பள்ளிக்கூடத்தில் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுனார். போட்டேன். அவர் எந்திரிச்சு நின்னார். கோட் சூட்லாம் போட்டுட்டு தான் இருப்பார் எப்பொழுதும். அவர் காலை பார்த்தேன், பழன்னு ஒரு ஷூ போட்டிருந்தார். இது மாதிரி ஷூ நீனும் போடணுமான்னு கேட்டார். நான் ஒன்றும் சொல்ல, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நாளைக்கே போய் என்சிசியில் சேர்றேன்னார். உங்களுக்கு ஷூ தருவாண்டா, நீ பாலிஷ் போட்டுக்கலாம், படித்தேன்னா பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னாரு. ஓ, நம்ம கூட ஷூ போடலாமா? செருப்பே இல்லாதவனுக்கு ஷூ கிடச்சா எப்படி இருக்கும்? அடுத்த நாளே போய் என்சிசியில் சேர்ந்துட்டேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு வந்தால் தான் என்சிசி பரேட் அட்டன் பண்ண முடியும். சேர்ந்துட்டேன். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? 20 ஆண்டுகள் கழித்து காவல்துறை உயரதிகாரியாக மாறி செருப்பே போடாமல் இருக்கிற நீன்னு ஒழுங்காக படித்தேன்னாக்க நீ மிகப்பெரிய அதிகாரியாக ஆகலாம், என்ன மாதிரி ஷூ போடலாண்டான்னு சொன்னதை நம்பி படித்து என்சிசியில் சேர்ந்து அந்த மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறின பிறகு அதே தஞ்சாவூரில் அந்த வாத்தியாரை பார்க்கறதுக்கு சிவப்பு விளக்கு சுழல ஒரு ஜீப்பில் நான் போகிறேன் அவரை பார்க்க. ஈஸ்ட் சேப்பில் உட்காந்துருக்காரு, ரிட்டையர்ட் ஆகி இங்கிலீஷ் பேப்பர் ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்படி பேப்பரை இறக்கி அப்படி பார்த்தாரு. யாரா போலீஸ்காரன் வர்றானே? என் கூட வந்த கமாண்டோ பேசி ஓடி போய், சார் எஸ்பி வர்றாரு சார். எஸ்பியா? ஏன் இங்கே வர்றாரு அப்படின்ட்டு எழுந்தார். நான் போனோன்னே கேப்பை கழட்டி, ஃபுல் யூனிஃபார்மில் இருக்கேன், கேப்பை கழட்டிட்டு அவருக்கு ஒரு சல்யூட் அடித்தேன். யார் எஸ்பி நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாரு. சார் என்ன தெரியுதா சார், என் பேர் கலிமூர்த்தி அப்படின்னா. கொஞ்ச நேரம் யோசித்தார். எந்த ஊர் அப்படின்னாரு. போதலூர் சார்னு. ஓ, இந்த ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டு, இந்த செருப்பு அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. அப்படி குமிஞ்சு என் காலை பார்த்தார். பளபளன்னு காலில் ஷூ. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் உங்களை பார்க்குறதுக்கு முன்னால் எனக்கு காலுக்கு போடுறதுக்கு செருப்பு இல்லை, உங்களை பார்த்த பிறகு நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகி காலில் போட்ட ஷூவை கலட்டுறதுக்கு நேரமே இல்லை சார், அப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு விட்டீர்கள். நூறு ஆண்டுகள் முடிவு செய்து தஞ்சாவூரில் சர்ச்சில் ஒரு பெரிய மீட்டிங் வச்சுருந்தார். 3 பேரை பேசுகிறதுக்கு அழைச்சார். ஒன்று நான், இன்னொன்று சேகர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இன்னொன்று பழனிமாணிக்கம்னு சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார், ஃபைனான்ஸில் துணை மினிஸ்டராக இருந்தார், தஞ்சாவூர் எம்பி பழனிமாணிக்கம்னு. இந்த 3 பேர் மட்டும்தான் பேசணுன்ட்டார். இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா? ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனை, காலில் செருப்பே இல்லாமல் இருந்த மாணவனை காவல்துறை அதிகாரியினுடைய உயர்ந்த இடத்திற்கு உயர்த்த முடிகிறது என்பது அவருடைய இரக்கமான குணம். அறிவை விட இதயத்தை தொடுகின்ற ஆசிரியர்கள் வாழ்க்கையிலே புத்தக சுமையோடு சேர்த்து மனச்சுமையையும் சேர்த்து சுமந்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற மாணவர்களினுடைய முகத்தை வாசிக்க தெரிந்த ஆசிரியர்களால் தான் வழித்துணையாக இருந்து வழிகாட்ட முடிகிறது. 1954ஆம் வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஒரு ஆசிரியருக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அழைப்பு வருகிறது. பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், வந்து வாங்கி கொண்டு செல்லுங்கள். அந்த ஆசிரியர் அதை பார்த்துவிட்டு பதில் எழுதுகிறார் ஜனாதிபதிக்கு, என்னை பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி, ஆனால் என்னால் அதை வாங்க அந்த 30ஆம் தேதி வர இயலாது. ஏன் தெரியுமா? என்னுடைய மாணவர்களுக்கு பரீட்சை நடக்கின்ற தேதி அது. அதனால் இந்த பரீட்சை நடக்கின்ற தேதியிலே மாணவர்களுடைய பரீட்சை தான் எனக்கு பாரத ரத்னா விருதை விட மிகப்பெரியது. தயவு செய்து அதை வாங்க என்னால் வர இயலாது, பொறுத்து கொள்ளுங்கள் என்று எழுதியவர் பிற்காலத்திலே நோபல் பரிசு பெற்ற சர் சி.வி. ராமன் என்ற முன்னாள் ஆசிரியர். ஒரு ஆசிரியருடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பாருங்கள். இப்போ உங்களுடைய பிரின்சிபல் இந்திரா சேகர் அவர்கள் பரீட்சையை முன்னிட்டு என்னை கூப்பிட்டதே அவங்க தான். விஐடியில் பேசுகிறதுக்காக வந்திருந்தாங்க. நேரடியாக உட்காந்தாங்க. உள்ளே நுழையிறேன், நான் கோட்டெல்லாம் கலெக்டர்மேட்டு ஹோட்டலுக்குள்ளே நுழையிறேன், உட்காந்துருக்காங்க. என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். எங்களுடைய பள்ளியில் நீங்கள் பேசணும்னு தேதியை வாங்கின அவங்க இன்றைக்கி பரீட்சை வந்துருச்சு, பரீட்சை முக்கியம் என்ற காரணத்தினால் அவர்கள் இங்கே வர முடியாமல் போயிட்டாங்கன்னா அந்த கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். இதையெல்லாம் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா மாபெரும் ஆசிரியர் அரசு முறை பயணமாக மஸ்கட் நாட்டிற்கு செல்லுகின்றார். அத்துணையும் உண்மை உதாரணங்கள். மஸ்கட் மன்னன் விமான நிலையத்திற்கு படியிலே ஏறி விமான கதவு திறந்தவுடன் அவரை ஆற தழுவி அழைத்து வருகிறான்.
ஓட்டுநரை இறக்கி விட்டு அவரை முன்னிருக்கையில் உட்கார வைத்து இவனே ஏறி காரை ஓட்ட உட்காரான் மன்னன். பத்திரிகை துறை நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது கூட வரலையே, எப்படி நீங்கள் இந்திய ஜனாதிபதி அழைக்கிறதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்களே கார் ஓட்டுறீங்க, இது புரோட்டோக்கால் இல்லையே, வழிமுறை இல்லையே, எப்படி? பத்திரிகை துறை நண்பர்கள் அவர் சொல்கிறாரு, பூனா பல்கலைக்கழகத்திலே நான் படிக்கும்போது ஜனாதிபதி சங்கர்தயாள் சர்மா என்னுடைய ஆசிரியர். அவர் கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தையும் அறிவையும் வைத்து கொண்டு நான் 21 ஆண்டுகளாக இந்த மஸ்கட் நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருகின்றேன். இங்கு நான் வந்தது ஜனாதிபதியை அழைப்பதற்காக மன்னனாக வரவில்லை, என்னுடைய ஆசிரியரை அழைப்பதற்காக மாணவனாக வந்திருக்கிறேன் என்று பதிவு செய்தான். ஜனாதிபதி சங்கர்தயாள் சர்மா கண்ணில் கண்ணீர் கொட்டிடுச்சு. மன்னரான பிறகும் கூட ஒரு தாக்கத்தை உண்டாக்கி அந்த ஆசிரியனுடைய தாக்கம் அவரை மறக்க விடாமல் தூங்க விடாமல் அடிக்கிறது என்றால் ஆசிரியர்களுடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவ மாணவிகளினுடைய ஆரோக்கியம். பள்ளியில் உள்ள வகுப்பறை என்பது தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் மறக்கவே கூடாது. பகல் முழுவதும் பிள்ளைகளை உங்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கின்ற அந்த பெற்றோர்கள் மாலையிலே வீடு திரும்புவதற்கு 10 நிமிடங்கள் தாமதமாக ஆனால் கூட பதறிப்போகிறார்களே, ஏன்? இந்த ஆசிரியர் சமுதாயத்தின் மீது இந்த பெற்றோர் சமுதாயம் மாபெரும் மரியாதையை இன்னும் வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை உங்களிடத்திலே ஒப்படைத்தால், வித்யாநிகேதனில் ஒப்படைச்சா பிள்ளைங்க மிகப்பெரிய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் என்ற மன நம்பிக்கையோடு உங்களை அனுப்புகிறார்கள். அதனால தான் இத்தனை ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், இத்தனை பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களோடு சேர்ந்து. அவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு அவர்கள் உங்கள் மீது இருக்கிறார்கள். ஏன்? ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியை அமரும்போது தான் அந்த மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? இப்போது குத்து விளக்கை ஏற்றினோமே, ஒரு எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் என்ற விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும், அதற்கு இடையறாது எண்ணெய் வேண்டும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குகிறவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். கற்றுக் கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கல்வி கற்பித்தல் மேலானது சொல்லுபவர் நபிகள் நாயகம். கற்கின்ற சமூகமும் கற்றுக் கொடுக்கின்ற சமூகமும் மட்டுமே உயர்வடைய முடியும். நல்ல வாசிப்பு என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும். போதிப்பவரெல்லாம் ஆசிரியர் இல்லை. யாரிடம் கற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் மட்டுமே ஆசிரியர்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் குருவை வைத்தானே ஏன்? சிந்தித்து பாருங்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான், கடவுள். ஏன்? மெழுகுவர்த்தியைப் போல தன்னை உருக்கி கொண்டு, இந்த பிள்ளைகளுக்காக தன்னை உருக்கி கொண்டு எத்தனையோ ஆசிரியர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த ஆசிரியர்களை பார்த்து மற்ற ஆசிரியர்களும் பின்பற்ற வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தை நீங்கள் உயர்த்தெடுக்க முடியும். இதில் மிக முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புவது கல்வி கலகு கசடர மொழிதல். தப்பு இல்லாமல் சொல்லிக் கொடுக்கிறது. களற்றும் அவையஞ்சான் கல்வி இனிதே. பள்ளிக்கூடத்திலே வகுப்பறைகளையும் கருத்தரங்குகளையும் பார்த்து பயப்படாதவனுடைய அறிவுதான், அந்த ஆசிரியருடைய அறிவுதான் இன்றைய மாணவர்களுக்கு தேவை. சொலல் வல்லன் சோர்வில்லன் அவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் அரிது. வள்ளுவர் தான் சொல்ல வருகின்ற கருத்தை பிள்ளைகளுடைய மனதிலே பதியும்படியாக சொல்லுகின்ற ஆசிரியர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது.
ஆசிரியர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் உருவாகி நித்தியத்தில் கருவாகி வெளியிலே வந்து விழுந்தால் கேட்கின்ற மாணவர்களுடைய மனதிலே விதையாக விழும் விருட்சமாக வளரும். எந்நேரமும் அக்கறையுடனும் நம்பிக்கை ஊட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியர்கள் மாணவர்களை அணுகுகிறார்களோ அந்த ஆசிரியர்களும் தோற்பதில்லை, மாணவர்களும் தோற்பதில்லை. கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லா திருக்க பெரின் முயூவ விளக்க உரை. கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப் பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே. கலைஞர் விளக்க உரை. கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள்.